இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி அதாவது 2-3 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் AFOன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நெருப்புக்குள்ளே ஒரு பாலை தூக்கி போட்டிங்க அப்படின்னா நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக அணிஞ்சிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது முடிச்சு போகிறப்ப கடைசியாக சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா அது உள்ளே என்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் என்ன இருக்குன்றதை பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பிரித்து உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இதேமாரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. முடிச்சு போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு டைம் போய் பாருங்கள் போதும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா AFO நம்ம வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா வேணாம், உங்களுக்கு இது தேவைப்படாது. இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ் பண்ணி பார்க்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கீழே லிங்க் தர வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து போன தடவை நிறைய பேர் கேட்டது என்னன்னா, நம்ம பிரிச்சுட்டே பேசுவோம். போன தடவை நிறைய பேர் கேட்டது என்னன்னா, என்ன ப்ரோ இது எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகுன்றதே தெரியல, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. அண்ட் தென் வந்து அதில் கடைசியாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தது. அது எப்படி சொல்லுவேன், நீங்கள் வேணால் அந்த வீடியோ பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோவில் கூட வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சுத்தமாக எதிரே பார்க்கல. ஸோ நமக்கு ஒரு ஐடியா வரல, ஒரு பொருள் இப்படி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒர்க் ஆச்சு. அதுக்காக தான் இதை நான் எப்படியா இருந்தாலும் இது இன்னும் ஒர்க் ஆகுது கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை திருப்பி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வாயை பிறந்துருவீங்க. ஸோ எனிபடி யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எஸ் AFO 5 வருஷம் வாரண்டியா கொய்யா. அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, அதனால தான் வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் நான் கடைசியாக ஆன்சர் சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளே இருக்குன்றதை பிரித்து அது உள்ள என்ன இருக்குன்றது பிரித்து பார்த்துருவோம். அதே தான் நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி தான், அதே பேக்கேஜ், சேம் பேக்கேஜ். ஸோ எனிவே நம்ம உள்ள என்ன இருக்குன்றதை திருப்பி பிரித்து பார்க்க போகிறோம். அதாவது பிரித்து பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம கத்தி வச்சு பிரிச்சுக்கலாம். ஆனால் வந்து உள்ளே என்னென்ன போட்டிருக்கு மேலே, அதை போட்டிருக்கா, பிரிக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பல்க் புக்கிங், இது உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தருவாங்களாம். இதை நான் குறை சொல்லணும்லாம் இல்லை, நான் கடைசியாக சொல்லிடுறேன். அது எல்லாத்தையும் இப்போ சொல்ல தேவையில்ல. ஓகே, லைட்டாக அதை ஓட்டு பிரிச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் பிரிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா சம்திங் ஏதோ ஒரு கிரிக்கெட் பால் சம்திங் திருவிழா வைக்கிற பால் மாரி இருக்குது, பசங்க பால். போன தடவை சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. மேலே அது பேப்பர் கோட்டிங்லாம் எடுத்துகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் இருக்குது, இங்கே ஒரு லேயர் இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டு தான் வீக்கான லேயர்னு நினைக்கிறேன். சம்திங் இதுலேருந்து வந்து கிட்ட வந்து பார்க்கலாம், லைட்டாக அதுலேருந்து ஒரு மாவு மாரி வெளில வருது. ஸோ ஐ திங்க் இதுதான் CO2 பவுடர்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தான் பிரிச்சுருக்கேன். அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த AFO ISI முத்திரை குத்திருக்காங்க. அடுத்த லேயர் நம்ம பிரித்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த லேயர் பிரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு CO2 பவுடர் லைட்டாக வெளில வருது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த CO2 பவுடர் அதில் சம்திங் கெமிக்கல் பவுடர், நம்ம நெருப்பு அணைக்கிறதுக்கு இதுலேருந்து பவுடர் மாரி வந்தது இல்லை. ஸோ அந்த பவுடர் தான். அண்ட் தென் இதில் ஏதோ ஒரு ஒயர் மாதிரி போகுது, பார்த்தியா தெரியுதா? சம்திங் இதான் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். சம்திங் ஏதோ வெடியோட திரியா, அது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த லேயரையும் பிரித்து பார்த்துருவோம். தர்மம் கொள்றது இதை பாரு, எடுத்தாச்சு. நாலு ரெடி CO2 பவுடர். ஸோ CO2 பூச்சி தட்டுறதுனால அப்படி ஆகுதோ. எனவே அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர்மோகோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டு உள்ளே இருக்குது அந்த உருண்டை, அதுமாரி இப்படி ஒரு லேயர் மூடி போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திரி இருக்குது. ஐ திங்க் இதை பார்க்குறப்ப அச்சஸில் ஒரு ஆட்டோ பாம் வேரியா தான் இருக்குது. ஏன்னா இது கன்ஃபார்மாக திரி தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபுல்லாக பிரிச்சுருவோம். ஓகே, பிரிச்சுருவோமா? ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது திரி. இது திரி வந்து கரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா உள்ளே இருக்க சென்டர் பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ சுற்றி திரி இருக்குது, உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது உள்ளே இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்களா, மொத்தம் 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒன்று உள்ளே போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து அதாவது மொத்த ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துல நெருப்பு பட்டாலுமே அந்த திரி பற்றிக்கிட்டே வந்து உள்ளே போகுது. சம்திங் உள்ளே தான் பாம் மாரி ஏதோ இருக்கும், ஆட்டோ பாம் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோ சொல்லியிருந்தேன்ல, அதுமாரி தான் உள்ளே வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா 1500 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ பாம் தான் வைப்பீங்களாடா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு பக்கம் திரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திரியான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. நான் சும்மா ஒரு அசம்ஷனில் தான் சொன்னேன். நம்ம உருவி பார்த்துருவோம் உள்ளே திரி தானான்னு சொல்லிட்டு. திரி மாரியே தான் இருக்குது, எடுக்க முடியுதா? ஸோ அதில் வச்சு சும்மா செக் பண்ணி பார்த்துருவோம். நான் அந்த அட்டைப்பெட்டி AFO அட்டைப்பெட்டியில் வச்சு ட்ரை பண்ணுறேன். 100% கன்ஃபார்ம் இது வந்து உள்ள ஒரு வெடி தான் இருக்குது. அது என்ன வெடின்னு தெரியல, சம்திங் ஆட்டோபாமா இல்லை வந்து எப்படி சொல்கிறது, லக்ஷ்மி பட்டாசு இல்லை வேறு ஏதாவது என்னன்னு தெரியல. நம்ம பிரித்து பார்த்துருவோம், ஓகேவா? இந்த திரி வேறு ஏதாவது யூஸ் ஆகும், எடுத்து வச்சுப்போம். ஓகே, தர்மாகோல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்தியை சொருவி பொழந்துட போகிறோம். பயமுறுத்தாதரா, முட்டை ஆம்லேட் போடுறான்.
இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படியே CO2 பவுடர் தான். அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் CO2 பவுடர் எடுத்து வச்சுட்டு ஸோ இது உண்மையான நெருப்பு அணைக்குதான்றதை செக் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக நம்ம இந்த உள்ள வச்சு கொளுத்தி இது வீடியோ முடிச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் CO2 பவுடர் எடுத்து எரியிற இடத்துல ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம CO2 பவுடர் மட்டும் தனியாக எடுத்து அதை நெருப்பில் போட்டு அதை அணைதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணோம், பள்ள நோண்டி இந்த விறகெல்லாம் வச்சோம். எதுக்குன்னா அந்த பாம் அதாவது AFO வச்சு பார்த்தோம். ஸோ அது என்னன்னு தெரியல, அது சரியாக வந்து உள்ளே இருக்க வெடி நமுத்து போச்சானு தெரியல. கடைசியாக தான் வெடிச்சுது. அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து நிறைய எரிஞ்சிருக்க இடத்துல தான் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அதை வெடிக்கும். ஆக்சுவலாக ஒரே ஒரு கேள்வி தான், என்னன்னா ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அது நிறைய எரியுது கம்மியாக எரியுதான்னு யோசிக்க மாட்டேங்க, டக்குன்னு எடுத்தானே தூக்கி போடுவீங்க. அதனால தான் கேட்குறேன் நான். அதுக்கு அந்தளவு வந்து ரியலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நம்பகத்தன்மை, அது அந்தளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண வேணான்னு என்னோட ஒப்பீனியன். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆயிருந்தது அப்படின்னா உங்களோட சாய்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெட்ரோல் அதில் ஊற்றி எரிய வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம CO2 போகிற வந்து கொட்டி அணைச்சி பார்ப்போம். போதுமாடா? ஊற்று. பெட்ரோல் வேலை என்னன்னு தெரியுமாடா? ஆத்தி எனவே கொஞ்சம் நல்லா எரியட்டும். ஓகே, இந்த ஹீட் வந்து கொஞ்சம் ஓரளவு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி CO2 பவுடர் எடுத்து போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா திருப்பி எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் அமைக்கிட்டு போலுக்கு. ஸோ திருப்பி ஒன்னொரு லேயர் போட்டு பார்ப்போம். சண்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அணைஞ்சிருச்சு. பட் ஆனால் அந்த நெருப்பு கீழே கங்கு மட்டும் இருந்துருக்கு போது. ஸோ நாங்கள் திருப்பி எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம இந்த தடவை போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஒன்று பெட்ரோல் ஊற்றி எரிய வச்சு பார்த்து மண்ணி இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன்னா வந்து அது ஒரே லெவல் தான் இருந்ததுன்னா அப்புறம் இது எதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மண். ஸோ அதுவும் ஒரு கைப்பிடி தான், இது ஒரு கைப்பிடி தான். ஸோ அது எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம மண்ணை வச்சு ட்ரை பண்ணால் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுவும் கிட்டத்தட்ட வந்து இதுக்கு ஈக்குவலாகவே இருந்தது. சொல்ல போனால் பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ என்ன பண்ணுங்கள், அதேமாரி நான் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். போட்டுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் போட்டதுக்கும் நான் இதை போட்டதுக்கும் எனக்கு ஒரே லெவலில் தான் ரிசல்ட் கிடச்சிது. ஸோ எனவே ஏன் வந்து இதை வந்து ஸ்பெஷலாக CO2 பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க, இது இதோட பெட்டராக அணைக்குமா அப்படின்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கேட்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இதுக்கு உண்மையான பர்பஸ் என்ன? ஸோ இது உள்ள வந்து ஒரு ஆட்டோ பாம் வச்சு வெடிக்க வச்சாங்க. ஸோ அப்படி வெடிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன சின்ன துகளாக இருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்குன்னா கொஞ்சம் தூரமாக நெருப்பு இருந்தாலுமே அது ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் வரைக்கும் படும். ஸோ அதுக்காக தான் உள்ள ஒரு ஆட்டோ பாம் வச்சு ரொம்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தளவு நைஸாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்குள்ளே செதறப்ப சுற்றி முற்றி எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ நம்ம அந்த பாம்பை தனியாக எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே தடவை அதுக்குள்ளே வச்சு பாம்பு உள்ளே வச்சு வெடிச்சு பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் டேபிளே பலியாடாக போகுது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு மேலே அந்த CO2 பவுடர் மட்டும் அந்த உள்ள தர்ம கொட்டுறது பார்த்தீங்களா? ஸோ அதை உள்ளே வச்சுட்டு இவங்க கொடுத்த அந்த ஆட்டோ பாம், ஸோ இது வெடிக்குமா வெடிக்காதான்னு கூட தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே கொஞ்சம் புதைச்சி வச்சிடறேன். போதுமா? ஸோ நல்லா கொஞ்சம் போட்டு புதைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த திரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து கொளுத்த போகிறேன். இப்படி கொளுத்ததுக்கப்புறம் அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை ஒரே தடவை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, 3, 2, 1 கோ. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அது வெடிக்கல. ஸோ இதனால தான் நான் இத்தனை தடவை சொன்னேன். எனவே கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதை பற்றி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே நான் திருப்பி சொல்கிறது தான், இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு டைம் நம்ம வந்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கு விட்டேன் நம்ம இடத்துல வந்து ஃபயர் இருக்குது அப்படின்னா இதை போட்டு சரியாக ஒர்க் ஆகாமல் போகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் சொன்னேன். எனவே இது இருக்கலாம், பேக்கப்பாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சின்ன பால் மாரி இருக்குது, அழகாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபயர் எக்ஸிக்யூஷன் தனியாக வாங்கி வைக்கிறதும் பெட்ரு. அவ்வளோதான். இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ முடிச்சிக்கலாம்.